வந்ததே வந்துட்டு ஒரு 2 o'clock ஆயிடுச்சு. வாருங்கள் வாருங்கள். வெரி குட் சொல்லிட்டேன். மாமா ப்ளவுஸ் நல்லா கிராண்டாக இருக்குதுல்ல? உனக்கு இந்த மாதிரி வளவளக்கிட்ட எவ்வளவோ சாரீஸ் இருக்கு, இருந்தாலுமே சொல்லி யாரும் என்னை திட்டாதீங்க. செமையாக இருக்குல்ல பார்க்கவே. ஃபேமிலி வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் லைஃப் வித் ஜுவி குட்டி. இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஜுவி பாப்பாவை பார்க்கறதுக்காக அவங்க சித்தப்பாங்க 2 பேரும் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் மார்னிங் எழுந்தது என்னமோ 10 o'clock தான். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ல, காஃபி டீ மட்டும் குடிச்சிட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு காலையிலேருந்து அவங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் வர டைம் ஆச்சு. ஸோ அவங்கள வெல்கம் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா அவங்க வந்ததே வந்துட்டு ஒரு 2 o'clock ஆகிடுச்சு. ஸோ லைட்டாக ஒரு குஷ்காவும் கர்ட் ரைத்தா மட்டும் பண்ணியிருக்கேன். கபாப் அவங்களுக்காக வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். நைட்டுக்கு வந்துட்டு சிக்கன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எப்படி போகுதுன்னு தெரில. வாங்க ஃபஸ்ட்டு லஞ்ச் முடிச்சிடலாம் அவங்கள வெல்கம் பண்ணிவிட்டு. வெல்கம் வெல்கம், வாருங்கள் வாருங்கள். நீ ஹாய் சார். என்ன க்ளீனாகவே தெரிய மாட்டிருக்கு ஃபேஸு. எப்படி இருந்தது வெயிலெல்லாம்? வாயா கரெக்டாக இப்போ தான் எந்திரிச்சா அதுக்குள்ளே வந்தீங்க எல்லாரும். இப்போ தான் விசில் ஓப்பன் ஆச்சு. மிக்ஸ் பண்ணுமா? பண்ணியா? நான் தானே பண்ணேன். ஐயோ போயா. ஓகே, சிக்கன் கபாப் இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். ஆனியன்ஸு இந்த ஆனியன்ஸ் இதில் இருக்கு பாரு. ஆனியன்ஸ் வைங்க. ரெண்டு பேருமே ஆனியன் சாப்பிடுவாங்க. வை கர்ட் வைமா. கோல்ஸ் உங்கள் 2 பேருக்காக தான் அசஸ்யா பண்ணியிருக்கேன். சாப்பிட்டுட்டு ரிவ்யூ கொடுங்க. குட்டா என்னடா வெறும் குட்டு சொல்லிட்டேன். நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். வாவ், அந்த தாமு செஃப் சொல்லுவார் என்னது டாப் நாச் அப்படி சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன். நல்லா இருக்கா மூணு? தேங்க்யூ. குட் பீஸ். என்ன பண்ண போகிறீங்க மம்மிக்கா? ஓ சாரி, சில்வர் ஜரிகை மம்மே. நீயே சொல்லு, எங்கள் அண்ணன் பையன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கிறது எனக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்னு. சூப்பராக இருக்குமா? வெய் மேலே பார்ப்போம். அப்படியா? என்ன திடீர்னு சர்ப்ரைஸு? ஓ சூப்பராக இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? இதை நீ கல்யாண நாளைக்கு கட்டுவியாம்மா? கரெக்டா? மதர்ஸ் டே. ப்ளவுஸ் நல்லா கிராண்டாக இருக்குதுல்ல? இதில் தைச்சிக்கிறியா பாருமா ப்ளவுஸு. கான்ட்ராஸ்டாக மேட்ச் பண்ணுறியா? ப்ளவுஸ் நல்லா இருக்குதுன்னு சொன்னேன். ஒர்க்கெல்லாம் போடுறாங்களா அவங்க?
சூப்பராக இருக்குமா? உனக்கு இந்த மாதிரி வளவலா சாரீ ரொம்ப பிடிக்கும் தானே? நல்லா இருக்கியா? சிங்கிள் ஃப்ளீட் விட்டு காட்டினேண்ணா. ஏன் போதுமா உனக்கு? சூப்பராக இருக்கு. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு போட்டேன்னா அழகாக இருக்கும். தெரியும் அம்மா. ஹாப்பியா? அம்மா கிட்ட எவ்வளவோ சாரீஸ் இருக்குது, இருந்தாலுமே அவங்க அண்ணா பையன் எடுத்து கொடுக்குற சாரீக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் 1 மந்த்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டாங்க. ஆனால் லீவ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் வரல. இன்றைக்கி தான் லீவ் கிடைச்சி வந்தாங்க. அந்த சாரியை பார்த்த உடனே அவ்வளோ குஷி ஆயிட்டாங்க. ஆமாம் தானையா? ஆமாம். எவ்வளோ குஷியான? ரொம்ப ரொம்பண்ணா ரொம்ப. அது ஏன்னு தெரியல, அவங்க அண்ணன் பையன் வாங்கி கொடுக்குற சாரின்னா அவ்வளோ. எனக்கா சொல்லவே இல்லை. என்ன கலர் எதுவுமே சொல்லலையேம்மா. எந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்துன்னு வரேன்னு சொன்னேன். ஆல்பம் எடுத்துன்னு வந்திருக்கலாம்ல, நாங்களே எப்படி இருக்கோன்னு பார்த்துருப்போம். ஓ, தோட்டத்தில் பறிச்சுட்டு வந்ததா? இது நான் அணில் கடிச்சிருச்சா? ஹாய். இதுதான் ஏலக்கி வாழைப்பழம். இது ஏதோ ஒன்று பழுத்து இருக்கும், அதை கட் பண்ணி கொடுத்துக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. அம்மா டேடிக்கு கொலையை கட் பண்ணி கொடுக்குறாங்கயா? தெரியும். ஒரு டைம் எடுத்துட்டு வந்துச்சே. ஆக்சுவலி இது அம்மா சாரி. நான் வச்சு பார்க்குறேன்னு சொல்லி யாரும் என்னை திட்டாதீங்க. அம்மா எந்த சாரீ வாங்கினாலும் ஃபஸ்ட்டு நான் வச்சு பார்ப்பேன். எனக்கு அது ரொம்ப அம்மா செலெக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால எந்த சாரீ வாங்கினாலும் நான் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வச்சு பார்த்துட்டு அப்புறமா தான் அவங்களுக்கு கொடுப்பேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படியா இருக்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்கு. எப்படி இருக்கு? குட். இருந்தாலும் அது ஒரு மெமரி இல்லை மம்மி. இந்த கல்யாணத்துக்கு நாங்கள் இவ்வளோ நல்லா ப்ளவுஸ் தைச்சோன்னு. ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தானே இது? கிட்டக்க மாட்டேன். சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குமா? கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸா? வைங்க பார்ப்போம். இன்னும் எந்த கல்யாணத்தில் கட்டணும் தம்மி இல்லைடா. பாரு எவ்வளோ நல்லா தருதியா கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ். இதுக்கு சூப்பராக இருக்குல்ல? நல்லா இருக்கும். அதான் நல்லா அதுக்கு இது மேட்ச் பண்ணலான்னு இது போட்டு எடுத்தேன், கட்டினேன். அதுக்கப்புறம் ஐயோப்போ கட்டுறது ஒன்று வாங்கி இதுக்கு தைச்சிருமே. காட்டாது, அப்புறமா எடுத்துக்கோ. ஓகே. அம்மாவுடைய ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கனெக்ஷன்ஸ் வந்துட்டு நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த புடவைக்கு இந்த ப்ளவுஸ் தான் அம்மா மேட்ச் பண்ணியிருக்காங்க. செமையாக இருக்குல்ல பார்க்கவே? நைஸ், சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நைட்டு டின்னர் பண்ணுறதுக்காக வந்தேன். மதியம் வந்துட்டு சிக்கன் கபாப் அவ்வளோ சாப்பிட்ட மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு கபாப் போடலான்னு சொல்லிட்டு சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு குழம்புக்கு வந்துட்டு எல்லாம் தாளித்து விட்டாச்சு. ஒரு பக்கம் அரிசி வச்சாச்சு. அம்மாவுக்கு வந்துட்டு களி பண்ணணும். அது குழம்பு ஆகிட்ட அப்புறம் டக்குன்னு பண்ணிடலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்த உடனே சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் குழம்பு தாளிக்கலான்னு சொல்லி வந்ததே. ஸோ சிக்கன் குழம்பு நல்லா தாளித்து விட்டாச்சு. குழம்பு கொதி வந்துடுச்சுன்னா ரெடி ஆகிடும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில. தங்கச்சிக்கு ஒரு வாய் டேஸ்ட் கொடுத்து பார்க்கலாம். ராதி அப்படியா? ஏன் பிளான் என்ன இருந்ததுன்னா, நான் நைட்டு தான் சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கபாபும் பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் அம்மா இருந்துட்டு நேற்று நான் பண்ண சிக்கன் இல்லை, நேற்று நான் ஒரு குஷ்கா பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபி சூப்பராக இருந்தது. ஸோ அதையே செஞ்சுடு, நம்ம நைட்டுக்கு வந்துட்டு குழம்பு பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. அதனால நான் ஆஃப்டர்நூன் வந்துட்டு குஷ்கா பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு சிக்கன் குழம்பும் சிக்கன் கபாப், களி, ஒயிட் ரைஸ், இதுதான் எங்கள் வீட்டில் டின்னர் ஸ்பெஷல். ஸோ ஜுவி பாப்பா வந்துட்டு அவங்க சித்தி தூங்க வச்சுட்டாங்க. அவங்களுக்கும் சூப் சொச்சி பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அவங்க எல்லாம் அவங்களுக்கு அதை ரெடி பண்ணி ஊட்டிடலாம்.
எல்லா டிஷ்ஷும் ரெடி ஆனதுக்கப்புறமா டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுடைய ரியாக்ஷனை லைவாக பார்க்கலாம். நீ போடலாம் நல்லா போயிட்டு சரி எடுக்கலை. எப்படி இருக்கு குல்பி? நீ சொல்லு குல்பி, எப்படி இருக்கு நிஜமா? நீ சொல்லுமா? தேங்க்யூ. அவ்வளோதான், நைட் டின்னர் சாப்பிட்டு இந்த vlog-ஐ நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க லைஃப் வித் ஜெவிக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.